வணக்கம் ட்ரேடர் சசி. ஃபாரஸ்ட் கோல்டு மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துட்டே வரோங்க. அந்த வகையில் திங்கட்கிழமை அன்னைக்கு நம்ம கடைசியாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். செவ்வாய், புதன், வியாழன் நம்ம வந்து வீடியோ பண்ணலை. என்ன அப்படின்னா மார்க்கெட்டை ஒரே ரேஞ்சிலேயே இருந்துருச்சு. இதை பற்றி நம்ம ஸ்பெஷலாக வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவாக இருந்தது. இப்போ மார்க்கெட்டு ஒரே இடத்துல இருக்குது அப்படிங்கும்போது வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மார்க்கெட்டு ரெண்டே வகை தான். ஒன்று ட்ரெண்ட் ஆகும், அது கீழே ட்ரெண்ட் ஆகி வரும், இல்லைன்னா மேலே ட்ரெண்ட் ஆகி போகும். இல்லை அப்படின்னா இன்னொரு வகையை பார்த்துக்கிட்டா ஒரே இடத்துல கன்சால்டேட் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதோ ஒன்று தான் நடக்கும். ஒன்று ட்ரெண்ட் ஆகும், இல்லை கன்சால்டேட் ஆகும். இந்த கன்சால்டேஷனே ஒரே நேர்கோட்டில் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற லெவல்லையே நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகிக்கிட்டே கன்சால்டேட்டும் ஆகும். அதுதான் நம்ம பேரலல் சேனல் பேட்டர்னுங்கிறோம். ஸோ மார்க்கெட்டை ஒரே இடத்துல வந்து பிடிச்சி வச்சுருக்குறவங்க எந்த பக்கம் போக விட மாட்டாங்க. ஒரே ரேஞ்சுக்குள்ளாரே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு ஒரு 2-3 தடவை இல்லை 4வது தடவை மோஸ்ட்லி நம்ம வந்து இது ஒரு 4 தடவைக்கு மேலே வந்ததுன்னா அந்த இடத்த விட்டு ரிலீஸ் ஆகி வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. ஒன்று கீழே வரும், இல்லை மேலே வரும். மொத்தம் இந்த ஏரியாலேருந்து வெளியில் போயிடும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ட்விட்டரில் வந்து நம்ம தொடர்ந்து வந்து இதை பற்றிலாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோங்க. இது வந்து இப்போ வந்து வீடியோ பண்ணுறதுனால வந்து இது ஏற்கனவே நம்ம வந்து பார்க்கலன்னு யாரும் நினச்சிடாதீங்க. ஏற்கனவே வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ட்விட்டரில் நம்மளை ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ 1 ஹவரில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் இதில் வந்து பார்த்துட்றோம். அதே சமயத்தில் 5 மினிட்ஸில் என்ன மாதிரி ட்ரேட்ஸ்லாம் கிடச்சிருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்குறோம். ஸோ ஆரம்பத்தில் நம்ம இந்த பகுதியை வந்து எப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரே நேர்கோட்டில் கன்சால்டேட் ஆகிற மாதிரி. ஏன்னா இந்த லெவல்லேருந்து கீழே வந்தது, இந்த லெவல்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. இந்த மாதிரி வந்து நடந்துகிட்டு இருக்குது. இந்த தடவை வந்து கொஞ்சம் பிரேக் ஆகி மேலே போனதுக்கப்புறம் தான் வந்து இதை நம்ம இப்படி வந்து கனெக்ட் பண்ண முயற்சி பண்ணோம். இப்படி கனெக்ட் பண்ணி முயற்சி பண்ணிவிட்டு கீழே கொண்டுட்டு வரும்போது வந்து இப்படி வந்து வரும்போது தான் இது பேரலல் சேனல் பேட்டர்னில் போயிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சுது இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா. ஸோ இது வரைக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கன்சால்டேஷன் முடிவு பண்ணிட்டோம். ஆனால் இந்த கன்சால்டேஷன் வந்து ஒரே நேர்கோட்டில் நடக்குதா, இல்லைனா வந்து பேரலல் சேனலில் நடக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய இந்த செவ்வாய்க்கிழமையிலேருந்தே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் சார்ட்லலாம் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, படிக்கட்டு ஏறி போகிறான், அதுக்கப்புறமா வந்து ட்ரெண்டை கட் பண்ணி வர்றான், சோர்ஸுக்கு வர்றான், இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக வந்து நம்ம ட்விட்டரில் வந்து பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? நீங்கள் பார்க்கல அப்படின்னு வந்து நினச்சிக்காதீங்க. இந்த வீடியோஸ் வந்து படம் பிட்காயினு, வேறு கோல்டு, யூரோ, யூஎஸ்டி, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்களை வந்து இதில் வந்து ட்விட்டரில் ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம், கோல்டு. ஸோ கோல்டில் இதான் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு ரேஞ்சுக்குள்ளார மேலே கீழே போயிட்டு இருக்குது. எனக்கு இந்த ரேஞ்சை கண்டுபிடிக்க முடியல, இல்லை இந்த ரேஞ்சை பற்றி எனக்கு ஒன்றும் ஐடியாவே இல்லை. என்னால் பேரலல் சேனல் பேட்டர்ன்லாம் இது மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கு தெரியல. இந்த மாதிரி எதனாச்சும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இது இப்படியே விட்டுட்டு நீங்கள் 5 மினிட்ஸ் வாங்க. இது மறந்துடுங்க. நான் இப்போ பேரலல் சேனல் சொன்னேன் இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து மறந்துடுங்க. மறந்துட்டு இப்போ நம்ம 5 மினிட்ஸில் போய் என்ன மாதிரி ட்ரேட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது, இதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போங்க. அப்போது என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு வந்து மார்க்கெட் ஆரம்பித்தோன்னே வந்து என்ன நடந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரீவியஸ் டேயில் என்ன நடக்குது, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளார ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் மண்டே அன்னைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்திருப்பீங்க. இருந்தாலும் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கிறது நல்லது. ஸோ ப்ரீவியஸாக என்ன நடந்தது அப்படிங்கிறத ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாலும் சரி, இல்லை லோயர் டைம் ஃப்ரேம்லேயே பார்த்தாலே எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொன்னாலும் அதுவும் ஓகே தான். என்ன நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்னைக்கு ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹைக்கே வந்து ரிஜெக்ட் ஆகிருது ப்ரைஸ். அப்போ அதுக்கு முன்னாடி நாள்லேருந்து உங்களுக்கு ட்ரெண்டாகி கீழே வந்திருக்கிறான். ஸோ தொடர்ச்சியாக வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்குது. அவன் பாட்டு கீழே வந்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளார, அதாவது ஏற்கனவே நம்ம சப்போர்ட்டை வரைஞ்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ரேஞ்சு கிட்ட வந்தோன்னே ஒரு ஆர்டராக வர ஆரம்பிச்சிருக்கான். எப்படி கீழே வரும்போது உங்களுக்கு ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கிறானா, கீழே ஒரே இடத்துல சப்போர்ட் தெரியுதா? இப்போ இந்த ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். இவ்வளோ தூரம் லோயர் லோ பண்ணிக்கிட்டே வந்த மார்க்கெட்டை ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்குது. மேலே போகும்போது என்ன பண்ணுறான், ட்ரெண்ட் ஆகிறான். ப்ரெஷர் இந்த இடத்துல பில்டப் ஆகுது.
பிரேக் ஆகுது. பிரேக் ஆனோன்னா மேலே போக ஆரம்பிச்சிட்டான். மேலே எப்படி போயிருக்கிறான்? படிக்கட்டில் ஏறி போயிருக்கிறான். ரொம்ப பொறுமையாக நிதானமாக போகிறது. அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு புல் பேக்கு இல்லை டிஸ்கவுண்ட்டு என்ன வேணாலும் நீங்கள் பேர் வச்சுக்கோங்க. மேலே போகிறான், கீழே கொஞ்சமாக மேலே போகுது, கொஞ்சமாக கீழே, மறுபடியும் மேலே, கொஞ்சமாக கீழே. இது இதே மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குமா? நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். இது இப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கக்கூடாது. ப்ரீவியஸாக இன்னும் இது ஹை வந்தது பார்த்தீங்களா? இன்னும் இது ஹை கிட்ட வந்தோன்னே மறுபடியும் வந்து செல் ஆகி கீழே போக ஆரம்பித்தான். எப்படி செல் ஆகி கீழே போகிறான்? அதே மாதிரி படிக்கட்டில் தான் இறங்கி போகிறான். இங்கெல்லாம் படிக்கட்டு ரொம்ப தெளிவாக வந்து இருந்தது. இங்கே படிக்கட்டு இருக்குது, ரொம்ப அடர்த்தியாக பக்கத்துலேயே இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக கீழே வந்துட்டு இருக்கும்போது எங்கெல்லாம் நம்ம வந்து பை ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ப்ரீவியஸாக இங்கே சப்போர்ட் இருந்ததுன்னா அங்கெல்லாம் வந்து என்ன மாதிரி ரியாக்ஷன் வருதுன்னு பார்க்கலாம். ஒருவேளை ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம பை அதுலேருந்து வந்து ட்ரை பண்ணலாம். ட்ரெண்டு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி 1 ஹவரில் என்ன ட்ரெண்டு? சப்போர்ட்டுக்கு வரும்போதெல்லாம் ப்ரைஸ் மேலே போகுது, சப்போர்ட்டுக்கு வரும்போதெல்லாம் மேலே போகுது, சப்போர்ட்டுக்கு வந்திருக்குது, மேலே பாதி தூரம் போயிருக்கிறான். சரிங்களா? அப்போ இது வந்து என்ன ஆகணும்? இன்னும் நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்குதா? இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி வந்ததுன்னா எங்கே வரைக்கும் வரணும்? சோர்ஸ் வரைக்கும் வந்துடணும். அப்படி தான் நம்ம பார்க்குறோம். சோர்ஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எப்போ வரைக்கும் அவன் லோயர் லோ பண்ணிகிட்டே இருக்கிறானோ அப்போ வரைக்கும் நடக்கும். தொடர்ச்சியாக லோயர் லோ பண்ணிகிட்டே இருந்தானா தொடர்ச்சியாக அவன் பாட்டு கீழே வந்துகிட்டே இருக்கான். எப்போ வந்து ப்ரீவியஸ் ஐயே இந்த மாதிரி வந்து கட் பண்ண ஆரம்பிக்கிறானோ, ப்ரீவியஸ் லோக்கு கீழே வந்து புதுசாக லோ வைக்கலையோ, அப்போத்துலேருந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் அப் ட்ரெண்டு. எது வரைக்கும் போவான்? இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வரைக்கும் கன்ஃபார்மாக போயிடுவானா? வாய்ப்பு நிறையா இருக்குது. இது நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. எப்படி வந்து இந்த இடத்துல ட்ரெண்ட் ஆகி பிரேக் ஆச்சோ அதே மாதிரி இங்கே ட்ரெண்ட் ஆச்சு, அதுவும் வந்து பிரேக் ஆகி போச்சு. ஸோ இந்த ட்ரெண்டோடைய லோன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் இவ்வளோ தூரம் போயிருக்குதுல, நான் எப்போவுமே என்ன சொல்கிறது வந்து 50% கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டினா சோர்ஸுக்கு வந்துடுவான். 50%க்கு அப்புறமா வந்து கொஞ்சம் மறுபடியும் வந்து ட்ரெண்டு வந்து மேலே இருக்குது அப்படின்னா, மேலே மறுபடியும் ட்ராவல் பண்ண வாய்ப்பு இருக்குது. மேலே வரைக்கும் போய் புது ஹை வச்சுட்டு என்ன பண்ணுவான்? மறுபடியும் ஒரு 50% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படியே தான் வந்து நடக்குது மார்க்கெட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே வரைக்கும் போச்சு 50% வந்து, மேலே வரைக்கும் போச்சு ஒரு 30% வந்து 30-40%, மேலே வரைக்கும் போச்சு 60% வந்தது. ஸோ இந்த டிஸ்கவுண்ட் வந்து தான் போகும். அது டைம் ஃப்ரேம் பிரச்சனை இல்லை, சார்ட்டு பேர் பிரச்சனை இல்லை. என்ன சார்ட்டில் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம் என்ன அதெல்லாம் கண்டுக்காதீங்க. உங்களுக்கு தேவை இந்த கான்செப்ட். இந்த கான்செப்டை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும் ஒன்றும் பண்ணவே முடியாது அதனால். அது வரைக்குமே செல்லு தான். பிரேக் பண்ணுற மாதிரி காட்டுவான், ஆனால் நிச்சயம் கிடையாது. அப்போ தொடர்ச்சியாக ஒன்ஸ் ஆரம்பிச்சிட்டானா தொடர்ச்சியாக வந்து வந்துக்கிட்டே இருப்பான். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணுறான் அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து அடுத்தடுத்து வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மண்டே அன்னைக்கு நடந்துருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டியூஸ்டே அன்னைக்கு ட்ரேடை வந்து என்ன மாதிரி ட்ரேட்ஸ்லாம் இருக்குதுன்னு செக் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ என்ன நடந்துருக்குது? இது ஹை, அந்த ஹைக்கு கிட்ட வந்து ரிஜெக்ட் ஆகிருக்குது. அங்கே ஒரு கோடு, இது வந்து லோயஸ்ட் பாயிண்ட்டு, இங்கே ஒரு கோடு. ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குது? ரொம்ப பொறுமையாக வந்து மேலே ஏறி வந்திருக்கிறான். இந்த மேலே ஏறி வரும்போது என்ன பண்ணக்கூடாது? ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் தான் வந்திருக்கிறான். ப்ரீவியஸாக ஹையெல்லாம் பண்ணியிருக்கிறான், அதுக்கப்புறம் ஹை பண்ணல. தொடர்ச்சியாக வந்து அந்த ப்ரீவியஸ் லோவுக்கு வர்றான், பிரேக் பண்ண முடியாமல் மேலே போகிறான், மேலேயும் பிரேக் பண்ண முடியாமல் கீழே வருது, கீழே பிரேக் பண்ண முடியாமல் மேலே போகுது, மேலே பிரேக் பண்ண முடியாமல் கீழே வந்து கீழே போய்ட்டு. புரியுதுங்களா? இதுக்குள்ளேயும் ட்ரெண்டு தான் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட ட்ரெண்டு தான் இருக்கும். பொறுமையாக இப்படி தான் போவான். இந்த இடத்துக்கு மேலே புது லோ வைக்க முடியாமல் தான் இப்படி கீழே வந்து. ஸோ இது எல்லா இடத்துலையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம்னா சில நேரங்களில் இந்த மாதிரி போய்டும். ஒரே அடியாக மேலே போயிருங்க, ஒரே அடியாக கீழே வந்துடுது.
ஆனால் ப்ரீவியஸாக ஏதோ ஒரு லெவல்ஸ்லேருந்து நிற்க ஆரம்பிக்கும். அதனால தான் கண்டினியூஸ் புல்லிஷ் கேண்டில் வந்தது அப்படின்னா ஒரு பியரிஷ்னஸோட மார்க்கெட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? எப்போவுமே அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்போ செவ்வாய்க்கிழமைக்கு உங்களுக்கு ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு வந்தது. அதுக்கு மேலே அதனால் ஹை வைக்க முடியல. ப்ரீவியஸ் லோவை டச் பண்ணிக்கிட்டே இருந்தது. பிரேக் ஆகி கீழே வந்துருச்சு. எங்கே வரைக்கும் வந்திருக்குது? இந்த லெவல் வரைக்குமே வந்திருக்குது. இந்த பாடியிலேருந்து இந்த விக்குக்குள்ளார ஜோனை வரைஞ்சி வச்சுருக்கணும். இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுருந்தீங்கன்னா இந்த லெவலு அங்கேயே வந்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இது ஹை இருக்குது, இது லோ இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்தது லோ வைக்க முடியல அவனால். தொடர்ச்சியாக வந்து லோ பண்ணிகிட்டே கீழே வரவன் மேலே போய் கீழே வரும்போது என்ன பண்ணணும்? லோ பண்ணால் தான் கீழே போவான். எவ்வளோ நேரம் அவன் வந்து லோ வந்து கட் பண்ணாமல் இப்படி போய்கிட்டே இருக்கிறானோ, புதுசாக லோ வைக்கிறானோ போய்கிட்டே தான் இருப்பான். இல்லை ட்ரெண்டு இது வந்து 1 2 3 4வது டைம் பிரேக் ஆகலை, அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. அது வந்து யூஸ்வலாக அந்த மாதிரி நடக்குது. அதனால் வந்து அந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன தேவை அப்படின்னா புதுசாக லோ வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வச்சானா ஹி வில் ஜஸ்ட் மூவ். ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை, அவன் பாடு போயிட்டே இருப்பான் கீழே. இப்போ இங்கே என்ன நடந்துருக்குது? இந்த லெவல் வரைக்கும் வந்ததுக்கப்புறமா அவனால் லோ வைக்க முடியல. காலையில் இங்கே ஒரு ட்ரேடு கிடச்சிது. ஏன்? ப்ரீவியஸ் ஹை. அடுத்து ப்ரீவியஸ் லோக்கே வந்தது. இங்கே ஒரு ட்ரேடு கிடச்சிருக்குது. இவன் இதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது? லோ பண்ணக்கூடாது, அவ்வளோதான். நீங்கள் இங்கே ட்ரேட் எடுங்க, பொறுமையாக வெயிட் பண்ணியிருந்து மறுபடியும் ரிவர்சல் ஆகி க்ரீனில் முடிச்சோன்னா ட்ரேட் எடுங்க, எங்கேயோ ஒரு இடத்துல எடுங்க. அல்டிமேட்டாக என்ன பண்ணக்கூடாது? இதுக்கு கீழே வந்து பாடி ஆஃப் த கேண்டில் க்ளோஸ் வைக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணியிருக்கான்? தொடர்ச்சியாக மேலே போயிருக்கான். இதுதான் லோ, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது. அடுத்து வந்து லோ பண்ணாமல் வந்து மேலே போகிற வரைக்கும் மேலே போய்கிட்டே இருப்பான். ஹை பண்ணிக்கிட்டே போகிற வரைக்கும் ஹை பண்ணுவான். ஹை பண்ண முடியலையா, திரும்ப அதை வந்து கீழே வர ஆரம்பிக்கிறான். பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்து இதுதான் படிக்கட்டுன்னு சொல்கிறோம். நம்ம சீக்வன்ஸ்ன்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். இது வந்து படிக்கட்டுன்னு சொல்லும் போது எல்லாத்துக்கும் புரியுதுன்னு சொன்னீங்க. ஆனால் இது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சீக்வன்ஸ், ஒரு ஊஞ்சல் வந்து ஆட்டி விட்டோன்னா எப்படி இருக்கும்? மேலே போகும், கீழே வரும், மேலே போகும், கீழே வரும். அதே தான் நடக்குது. அப்போது தொடர்ச்சியாக வந்து மேலே வந்துகிட்டு இருக்கிற ப்ரைஸு இன்னும் இது ஹை தான். இன்னும் இந்த ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுருச்சானா க்ளோஸ் வச்சிருச்சு. ரொம்ப பக்கத்துலேயே க்ளோஸ் வச்சுருக்குது. அதனால் இந்த ட்ரேடை நீங்கள் எக்ஸிட் பண்ணாமல் வெயிட் பண்ணுறீங்க. ஒரு வேளை செல் எடுத்துறீங்க, இங்கே நீங்கள் பை எடுக்கலை, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு செல் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல செல் எடுக்கிறீங்க. செல்லு எடுத்த உடனே என்ன இருக்குது? ப்ரைஸு மேலே இப்படி வந்து க்ளோஸ் வச்சுருக்கிறான். நல்லா புல்லிஷாக மேலே வேறு வந்திருக்குது ப்ரைஸு. இதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்கிறான்? மேலே போயிட்டான். இவ்வளோ பெரிய லாஸை நீங்கள் எடுத்து தான் அவனை, வேறு வழியே இல்லை. காலங்காத்தால் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் கொடுத்துருக்குறானே. இதை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு 30% தான் வரும். 20%, 30% அவ்வளோதான் வரும். ஆனால் இந்த லாஸ் நீங்கள் எடுத்தே ஆகணும். நீங்கள் வெயிட் பண்ணினீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கேண்டில் வெயிட் பண்ணிங்கன்னா, அதை ஒரு கேண்டில் தான் நீங்கள் வெயிட் பண்ண முடியும். அந்த ஒரு கேண்டிலுக்கு அப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன்னு வெயிட் பண்ணிங்கன்னா சிக்கலில் மாட்டிப்பீங்க. அது இன்றைக்கி வேணால் நீங்கள் தப்பிச்சிங்க. இது தொடர்ந்து உங்களால் இந்த மாதிரி வந்து தப்பிக்காமல் வந்து இருக்க முடியாது. ஸோ ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ரூல்ஸை எக்காரணத்து கொண்டும் பெண்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க. ஸோ உங்களை தாண்டி போனோடனே நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா, வாட் இஸ் ஹேப்னிங்? அப்போது இதை தாண்டி மேலே போகுது அப்படின்னா இன்னும் புல்லிஷாக இருக்கிற மாதிரி இருக்கே மார்க்கெட்டு. ஹை வந்து இங்கே இருக்குது. அப்போ இந்த ஹைக்கு வந்தானா நம்ம செல் பண்ணலாம். நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, ப்ரைஸு பொறுமையாக கீழே இறங்கி வந்துருச்சு. பியரிஷாக கீழே இறங்கி வருது. தொடர்ச்சியாக ஒரு புல்லிஷ்னஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பியரிஷ்னஸ் வந்ததுன்னா என்ன ஆகும்? மார்க்கெட் கொஞ்ச நாச்சும் கீழே போக வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணியிருக்கான்? ஹையை கட் பண்ணல. கீழே வந்துட்டு மேலே வரும்போது ஹையை கட் பண்ணல. கீழே நல்லா எனர்ஜெட்டிக்காக வந்துட்டு மேலே வரும்போது ஹையை கட் பண்ண முடியல. திரும்பவும் கீழே இன்னொரு லோ வச்சுட்டு மேலே வரும்போது ஹைக்கே வந்துட்டான். திரும்பவும் வந்து அந்த இடத்துக்கு வர முடியல. இங்கிருந்து என்னாச்சு? இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வந்து கொடுத்தான். இந்த ரேஞ்சு வந்து எவ்வளோ தூரம் வந்தது? ப்ரீவியஸாக ஒரு ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்குமே வந்துட்டான்.
இன் ஜென்ரல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு லோ. இங்கேருந்து ப்ரைஸ் இப்படி ஓடிட்டு இப்படி ஒரு 50% வந்தது. இங்கேருந்து மறுபடியும் ப்ரைஸ் ஓடிட்டு 70% வந்துருச்சு. ஆனால் இந்த லோவை கட் பண்ணோம். கட் பண்ணால் தான் ஹீல் கோடும், இல்லை அப்படின்னா ஹில் மூவ் அப். கண்டிப்பாக இதுதான் படிக்கட்டு இதில். அப்போ திரும்பவும் வரும்போது வந்து இந்த லோவை வந்து அவன் வந்து கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணல அப்படின்னா ஹி வில் மேக் அனதர் ஹை. வச்சானா? அப்போ இங்கே என்ன நடந்துருக்குது? ஒரு சின்ன பிரச்சனை. என்னது? இது வரைக்கும் வந்திருக்குது ப்ரைஸு. இங்கே எப்படி நீங்கள் வந்து வெயிட் பண்ணினீங்களோ, அடுத்த கேண்டலுக்காக வெயிட் பண்ணியிருந்து இந்த லாஸை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களோ, அந்த மாதிரி இங்கே நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. அடுத்த கேண்டில் போய் கீழே க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணலாம் அப்படின்னு. கடைசி வரைக்கும் அது பண்ணல. புரியுதுங்களா? அதனால தான் நான் இதை 2-3 தடவை ஸ்ட்ரெஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சொன்னேன்னா, இந்த இடத்துல எப்படி வெயிட் பண்ணி இருந்து லாஸை புக் பண்ணீங்களோ, அதே மாதிரி தான் இந்த லோ இருக்குது. ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது. இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணிட்டான், ஆனால் ரொம்பவே கம்மியாக வந்து க்ளோஸ் வச்சுருக்கான். அதனால யூஆர் வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் கேண்டில். அப்போ நெக்ஸ்ட் கேண்டிலில் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. அங்கேருந்து என்ன பண்ணனா, இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கேன். இது என்ன லெவல்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ப்ரீவியஸாக வந்து உங்களுக்கு இந்த லெவலில் இருக்குது, அடுத்து இந்த லெவலு, அடுத்து இந்த லெவலு, இதுக்கு கொஞ்சம் மேலே போக போகிறான். அது ப்ரீவியஸ் லெவலில் நம்மளுக்கு எந்த இடத்துல இருக்குது? இங்கே இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அவ்வளோ தூரம் வந்து ப்ரைஸு ஹாப்பியாக வந்து போயிட்டான். ஹாப்பியாக போயிட்டான். இதில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவ்வளோ தூரம் மேலே போய் க்ளோஸ் வச்சதுனால இதை நீங்கள் இந்த கேண்டில்லையே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. வேறஸ் இந்த இடம் வந்து ரொம்பவே கம்மியான இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. இங்கேயும் அதுதான் நடந்தது. ஆனால் அடுத்த கேண்டில் உங்களுக்கு ஆப்போசிட்டாக போயிடுச்சு. ஆனால் இங்கே நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. அடுத்த கேண்டில் பியூட்டிஃபுல் ட்ரேடாக உங்களுக்கு வந்து கொடுத்துருச்சு. இங்கே இந்த 2 இடத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கூடுதலாக மேலே போய் க்ளோஸ் வச்சதுனால யூ ஆர் புக்கிங் யுவர் லாஸ் அட் திஸ் கேண்டில். ஏன்? கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. ஒரு பிப்பு வந்து கணக்கு வச்சுக்கோ, இவ்வளோ பிப்பு தான்ப்பா நம்மளால் தாங்க முடியும். அதுக்கு மேலேனா கொஞ்சம் வந்து கஷ்டம் தான். நம்ம வந்து எதுக்கும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ட்ரேடு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட யூ கேன் டேக் எ டெசிஷன். அப்போ இப்போ என்ன பண்ணியிருக்கிறான்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் எ செல் ட்ரேட் ஃப்ரம் திஸ் லெவல். ஆனால் என்ன ஆச்சு? கொஞ்சம் மேலே போய் க்ளோஸ் வச்சதுனால எதுக்கு வம்புன்னு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்குது? பியரிஷ்னஸ் மார்க்கெட்டுக்குள்ளார வந்துருக்குது. கண் கூட தெரியுது. எப்படி? இங்கிருந்து நேர கீழே வந்து பியரிஷாக க்ளோஸ் வச்சுருக்குது. ஒரு நல்ல ஒரு பியர். அதுக்கப்புறமா நல்லா பியரிஷாக கீழே வரைக்கும் வந்துருச்சா? ஆஹா, ஒரு அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோமே, கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்துக்கலாமா அப்படின்னு தோணும். அதெல்லாம் வந்து ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தான், அவ்வளோதான். அப்போ என்ன நடந்திருக்குது இந்த இடத்துல? திரும்பவும் மேலே போய் உங்களுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்குறான். நீங்கள் ஃபெயில்டு ஹைன்னு சொல்லி இதுலேயும் செல் பண்ணலாம், இல்லை இங்கேயும் செல் பண்ணலாம். ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் செல் எடுத்தலாம். ஏன்? இங்கிருந்து ப்ரைஸ் இவ்வளோ தூரம் போயிருக்குது. ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே ஒரு ஹை வச்சுருக்குது. ஒரு ஹை வைக்கும் போது கீழே வந்து தான் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போகும் ப்ரைஸு. அப்போ இங்கேயும் வந்து அதே மாதிரி வந்து மேலே போகணும் அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு மறுபடியும் வந்து மேலே போய் இன்னொரு ஹை வைக்கணும்ல. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம செல் பண்ணணும். ஆனால் நம்மளுக்கு எதிராக போச்சு, அதனால் க்ளோஸ் பண்ணிட்டோம். மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது யூ ஹாவ் டு கெட் இட். மறுபடியும் மேலே போய் க்ளோஸ் வச்சதுன்னா யூ ஹாவ் டு ஹாப்பிலி அக்செப்ட் திஸ் லாஸ். வெளியே வந்து தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஆனால் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு. என்ன ஆச்சு? நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, ப்ரைஸு தொடர்ச்சியாக கீழே வருது. எங்கே வரைக்கும் வந்திருக்கிறான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் லோ இந்த இடத்துல வரைக்கும் வந்திருக்குது பார்த்தீங்களா? இந்த இடம் வரைக்கும் வந்திருக்கு. நீங்கள் சும்மா நான் இவ்வளோ நேரம் கோடு போடாத போது இதை பார்க்கும்போது வந்து இதை ரூலை பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சுன்னு நினச்சிருப்பீங்க. நான் கோடு போட்டோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆஹா, கரெக்டாக இருக்கே அப்படி. என்னாச்சு? மறுபடியும் மேலே தான் போச்சு. எது டார்கெட்டாக வச்சுக்கலாம்? இதை டார்கெட்டாக வச்சுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்? புதுசாக அவன் ஹை வச்சுக்கிட்டே வரணும். அதைத்தான் நம்ம கவனிக்க போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு ஐ வைக்கணும், இங்கே ஒரு ஐ வைக்கணும்.
வைக்காமல் அதே லெவலில் வந்து தடுமாறுறான், திரும்ப அதே லெவலுக்கு போயிடுறான் அப்படின்னா, இங்கே நீங்கள் எதனா ட்ரேடு எடுத்திருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து யோசிக்கணும். இந்த இடத்துக்கே வரும்போது யோசிக்கணும். மேலே போய் திரும்ப வந்து கீழே இப்படி வந்தானா இதுக்கு மேலே இது தாங்காது. இந்த இடம் வந்து ஹோல்ட் பண்ணாது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிடலாம். ஒரு ஃபாலுக்கு அப்புறமா 50% போயிட்டு அப்படியே வந்து கீழே வந்துருக்கு. ஸோ டியூஸ்டே அன்னைக்கு உங்களுக்கு இவ்வளோ ட்ரேட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சும்மா ஜஸ்ட் லைக் தட். நீங்கள் 1 ஹவருடைய பேரலல் சேனல் பேட்டர்ன்லாம் இல்லை, அதெல்லாம் மறந்துடுங்க. அதெல்லாம் மறந்ததுக்கப்புறமா உங்களுக்கு டியூஸ்டே அன்னைக்கு இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ட்ரேட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதே சமயத்தில் உங்களால் இந்த மாதிரி வந்து சின்னதாக நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் கெட் திஸ் லைன். புரியுதுங்களா? இந்த லைனை உங்களால் ஈஸியாக வந்து போட முடியும். அப்போது நெக்ஸ்ட் டைம் அந்த மேலே வருது அப்படின்னா ப்ரைஸு எந்த இடத்துலேருந்து அது வந்து பாசிபிள் ரிஜெக்ஷன் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு இந்த லைன் ஒரு லைனாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஈஸியாக தெரியும். முடிஞ்சால் அதை அப்படியே காப்பி பண்ணி கீழே கொண்டுட்டு வந்து பாருங்கள். இதில் எதனாச்சும் வந்து எங்கேயாச்சும் வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு. இதில் பெரிய லெவலுக்கு மேட்ச் ஆகலை, அப்போ இதை விட்டுருங்க, வேணாம், நமக்கு இது மட்டும் போதும். எப்போத்துல இருந்து அட்லீஸ்ட் நீங்கள் இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கலாம். இங்கேருந்து சும்மா அப்படியே ஒரு கோடை போட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லெவல் ஈஸியாக கிடச்சிருந்துருக்கும். இந்த லெவல் கிடச்சேன்னா நம்ம எப்படிலாம் விளையாண்டுருந்துருக்கலாம். ஈஸியாக இங்கே எடுத்த ட்ரேடாக அழகாக இங்கே புக் பண்ணி இங்கே கான்ஃபிடென்ட்டாக இங்கே ஒரு ட்ரேடை வந்து எடுத்துக்கலாம். இந்த லாஸ்லாம் புக் பண்ணி தேவையில்லை. அதனால தான் லைன்ஸ் போட்டு பழகிக்கோங்கன்னு சொல்கிறேன். அப்பப்போ சும்மா வந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரேடாக கூட கன்வெர்ட் பண்ண தேவையில்லை, சும்மா கனெக்ட் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து ஒரு லோ இருக்குது, அதுக்கு கீழே ஒரு லோ இருக்குது. அப்போ அடுத்த ரோ வந்தானா அதுக்கும் கீழே போயிடுவானா? போயிட்டான். அதுக்கு கீழே போயிட்டு தான் மேலே வந்தான். ஸோ லைன்ஸ் பிளேஸ் இம்பார்ட்டன்ட். சரியா? செவ்வாய்க்கிழமைக்கு உங்களுக்கான வாய்ப்புங்க. இது எல்லாம் நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே வாய்ப்பு. அப்போது செவ்வாய் புதன்கிழமைக்கு வந்து என்ன பண்ணுறான், ப்ரீவியஸாக வந்து இந்த லெவலை வந்து அவனால் கட் பண்ண முடியல, அப்படி தானே? ஸோ இதுதான் வந்து ஹை. இதுதான் வந்து ஹை. இப்போ எக்ஸ்ட்ரீம் லோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ சும்மா இந்த சார்ட்டில் என்ன தெரியுதோ அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். வேறு ஒன்றும் பெருசாலாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இந்த லெவலில் நீங்கள் கேண்டில் ஸ்டிக்கை பார்க்கும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து தெரியணும். என்னென்னா இப்படியே சாய்வாக வந்து வந்துக்கிட்டே இருக்குதா, ப்ரைஸ் அப்படியே சாய்வாக வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறான், ப்ரீவியஸாக ஒரு லோ வச்சுருக்கான், அடுத்து ஒரு லோ வச்சுருக்கான், அடுத்து ஒரு லோ வச்சுக்கிட்டே இருக்கிறான். இது வந்து எந்த இடம்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஏற்கனவே வந்து பை ஆயிருக்குது, மறுபடியும் பை ஆயிருக்குது, மறுபடியும் பையே, மறுபடியும் பை. ஸோ ஒரே லெவலில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இந்த இடம் வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கு, வரும்போதெல்லாம் மேலே, எவ்வளோ தூரம் மேலே போனாங்கிறது பிரச்சனை இல்லை. அந்த இடத்துக்கு வந்தால் என்ன ஆகும், நம்ம ட்ரேடாக கன்வெர்ட் பண்ண முடியுமா? ஒருவேளை இந்த இடத்துலேருந்து எதனா ரிஜெக்ஷன்லாம் காமிக்கிறான், இந்த மாதிரி வந்து ட்ரெண்டு வருது, அப்போது இந்த இடத்துலேருந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்தே இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தானா யூ கேன் கன்வெர்ட் திஸ் அஸ் எ ட்ரேட். நிறைய சான்சஸ் இருக்குது. இங்கே வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, இங்கேருந்து பிரேக் ஆகும்போது எப்படி பிரேக் ஆகிருக்கான் பார்த்தீங்களா, வால்யூமோட பிரேக் ஆகிருக்கு. தொடர்ச்சியாக ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான். இங்கே எப்படி வந்து ஒரே இடத்துல நினைச்சோ அதே மாதிரி ஒரே இடத்துல மறுபடியும் வந்து சப்போர்ட் எடுக்கிறான். இந்த லெவலில் விடவே மாட்டான். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணானா கீழே போயிடுவான். ஆனால் மேலே வரைக்கும் போகிற ப்ரைஸு கீழே வந்தாலும் அந்த லெவலில் விடவே மாட்டேங்குது, விடாமல் தான் மேலே போகிறான். மறுபடியும் 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 மேலே 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 போகிற வரைக்கும் மேலே போவான். மேலே போகலை அப்படின்னா அடுத்து திரும்ப அதே லெவலுக்கு வந்தான் பார்த்தீங்களா, அவன் பாட்டுக்கு கீழே வந்துட்டான். எப்போ வந்தான்னு நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ட்ரெண்ட் ஆகி கொஞ்ச நாச்சு மேலே போவான், கொஞ்ச நாச்சு இல் கோ கொஞ்சம் கீழே வருவான். ஒரு தடவைலாம் ஃபஸ்ட்டு டைம் இது ஏன் நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து பை ஆகி போகும்போது பையர்ஸுடைய ஆர்வம், மார்க்கெட்டு மேலே தான் போகும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. கொஞ்சம் 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 மேலே வர மேலே வர மேலே வர ப்ராஃபிட்ஸ்லாம் வந்து புக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
இவங்க ப்ராஃபிட்ஸ்லாம் புக் பண்ண என்ன ஆகும்? அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு நெருப்பு தான். வேகமாக செல்ல ஆச்சு அப்படின்னா, இங்கே வேகமாக செல்ல ஆகிறதுக்கும், இங்கே செல்ல ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு ட்ரெண்டோடைய நல்ல மலையிலோடைய உச்சிக்கு போகிற மாதிரி போனதுக்கப்புறமா இந்த மாதிரி எதனா சம்பவம் நடந்தது அப்படின்னா, பிரேக் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, நான் இதை ட்ரேடாக எடுத்துட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் பண்ணிடுச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சது. வெளியே வந்து தான் நீங்கள் ட்ரேடு அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் மேக்ஸிமம் எடுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ட்ரெண்ட் லைனை தொடுது. இங்கே அதே தான், ட்ரெண்ட் லைனை தொடுது. நீங்கள் ட்ரேடாக வந்து இதை கன்வெர்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா ப்ரீவியஸ் லெவலை அவன் கட் பண்ணவே இல்லை. இங்கே அப்படி கிடையாது. ப்ரீவியஸ் லெவலை கட் பண்ணிட்டான். கட் பண்ணிட்டானா வெளியில் வந்தான். ப்ளஸ் உங்களுக்கு இதை வேறு கட் பண்ணுறான்ல, ட்ரெண்டை வேறு கட் பண்ணிட்டு போகிறான்ல. மேலே இவ்வளோ தூரம் வந்து ஏறி இருக்குது ப்ரைஸு. ஏறி மேலே வந்துக்கிட்டு இருந்த அந்த ட்ரெண்டை கட் பண்ணி போகிறான்ல. அதனால் இவன் டவுன். எப்படி கீழே போயிருக்கிறான்? கீழே போகும்போது கூட ஒரு சின்ன பையிங் இன்ட்ரெஸ்ட். அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல பையிங் இன்ட்ரெஸ்ட். அதை கம்பேர் பண்ணும்போது இன்னும் நல்லா பையாக இருக்கான். இந்த மூணையும் கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல தொடர்ச்சியாக பையாக ட்ரை பண்ணியிருக்கான். எந்த இடத்துக்கு வர வர சப்போர்ட்டுக்கு வர வர இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த பையிங் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நல்லாவே உள்ளது. இதையும் 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 கம்பேர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பையர்ஸ் உள்ளே வர்றாங்களா இல்லையா அப்படி. சின்ன சின்னதாக தான் ஆரம்பிப்பாங்க. ஆரம்பித்து அவன் பாட்டுக்கு வந்து கடன்னு வந்துட்டான் பார்த்தீங்களா. அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணிடுறான், நெக்ஸ்ட் டைம் கூட உங்களுக்கு கொஞ்சமாக வந்து மேலே போயிட்டு மறுபடியும் படிக்கட்டில் தான் இறங்கி வந்துடுது. ஒரு தடவையும் அதான் நடக்குது. ஆனால் இந்த தடவை வந்து இந்த ரேஞ்சிலேருந்து அவன் மேலே போகல. இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு க்ரீன் கேண்டில் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இந்த இடத்துல க்ரீனாக வந்து க்ளோஸ் பண்ணால் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து க்ரீனே இல்லை பாரு. அப்போ இது எதை வந்து காட்டுது? பையர்ஸ் இல்லை, ஸ்னோ பையர்ஸ். எங்கே வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது? ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரேட் எடுத்துடலாமா? தாராளமாக எடுக்கிறனா எடுத்துடலாம். ஒரே லாஜிக் தான். கீழே வந்து க்ளோஸ் வச்சுதான் எக்ஸிட் பண்ணிட்டு போகணும், அவ்வளோதான். சரியா? நீங்கள் இதில் எங்கே வேணாலும் ட்ரேட் எடுத்துருந்துக்கலாம். கடைசி இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருந்து ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதுதான் லாஸ்ட் பாயிண்ட்டு. ஃபஸ்ட் டைம் வரும்போது அந்த லாஸ்ட் பாயிண்ட் வரல, செகண்ட் டைம் வரும்போது அந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்தான். எங்கே வந்து க்ரீன் வந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்த வந்து தொட்ட உடனே எண்கள் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கான். தெரியுதா இந்த கேண்டலில்? ப்ரீவியஸாக இருக்கிற செல்லர்ஸை விட பையர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. தெரியுதா? எண்கள் பண்ணி இதில் ஒரு 100 பேர் பையர்ஸ்னால் இதில் 125 பேர் இருக்காங்க. அப்போ யார் இதில் வந்து ஜெயிப்பா? 2 பேருக்கு சண்டை வருது, யார் ஜெயிப்பா? 125 பேர் இருக்கிறவங்க. ஏன்னா வால்யூம் அதிகமாக இருக்குது. அப்போ பையர்ஸ் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு இதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரியுது. எந்த இடத்துல இது நடக்குது? ப்ரீவியஸாக 3 தடவை இந்த லெவல்லேருந்து போயிருக்கிறான். இந்த ஒரு தடவை இந்த ஒரு தடவை 3 தடவை போயிருக்கிறான். அந்த 3 தடவையும் இந்த கேண்டல்லையே வந்து எல்லாத்தையும் வந்து ஒரே அடியாக வந்து கீழே வந்து 4வது லோ வந்து வச்சிருச்சு. அதுக்கப்புறமா இந்த பையர்ஸ் உள்ளே வர்றாங்க. அதனால் மேலே வால்யூம். ஒரு சில நேரங்களில் ஹிட் அண்ட் ரன் தொட்டோன்னா மேலே போயிடுவான். இந்த மாதிரி ரிவர்ஸ் எல்லாம் வரவே மாட்டான். இதில் ரிவர்ஸ் வந்துருக்கிறான். ரிவர்ஸ் வந்து அவன் பாட்டுக்கு மேலே போயிருக்கான். எப்படி போயிருக்கிறான்? மறுபடியும் படிக்கட்டு ஏறி தான் போயிருக்கிறான். படிக்கட்டு ஏறி தான் போவான். படிக்கட்டு இறங்கி தான் வரும். இங்கே ப்ரீவியஸாக லோ வைக்கலன்னா மேலே போக ட்ரை பண்ணுவான். இது வரைக்கும் இந்த லெவல் வரைக்கும் போவான், இல்லை இந்த லெவல் வரைக்கும் போவான். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து படிக்கட்டு இறங்க ஆரம்பிச்சானா மறுபடியும் வந்து படிக்கட்டை இந்த மாதிரி வந்து இறங்குறான். ப்ரீவியஸ் லெவல் வரைக்கும் போகாமல் படிக்கட்டு இறங்க ஆரம்பித்து கடன்னு இறங்கி வந்தான். தொடர்ச்சியாக நடக்குது. இதை நம்ம தான் வந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். இதை புரிஞ்சுக்க தான் உங்களால் ட்ரேட்ஸை வந்து வெற்றிகரமாக வந்து எடுக்க முடியும். நேற்று இந்த லைன் தான் கடைசியாக வந்து ட்விட்டரில் வந்து போட்டது. ஸோ மறுபடியும் வந்து அதே லைனில் வந்து டச் பண்ணோன்னு கீழே போயிடுச்சு. நேற்று ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதை கவனிங்க. லேசாக ஆரம்பிச்சது செல், ரொம்ப பொறுமையாக ஆரம்பிச்சது. இது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து உங்களுக்கு வந்துருக்குது.
இந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் வந்திருக்குது. இந்த சப்போர்ட்லேருந்து நம்ம நிறைய தடவை வந்து பார்த்துருக்குறோம். எப்படி வந்து பிரேக் ஆகி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்போ மிஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் லோவை இந்த சப்போர்ட்டை எப்போச்சும் விட்டுட்டு கீழே போயிட்டானா, இந்த மாதிரி கீழேயும் வந்து பயங்கர வால்யூமோட போவான். இந்த மாதிரி போனான்னா என்ன அர்த்தம்? கீழே நல்லா போகிறான்னு அர்த்தம். அப்போது இந்த லாஸ் ஒருவேளை நீங்கள் இதில் எங்கேயா பை எடுத்தீங்க, இந்த லாஸை நீங்கள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி வெளியில் வந்து தான் ஆகணும். தொடர்ச்சியாக கீழே வந்தால் கீழே போனால் போயிட்டு போகிறான்னு விட்டுருங்க. ரிவர்ஸ் வருவான் கண்டிப்பாக. ரிவர்ஸ் வரும்போது உங்களால் எதனாச்சும் இந்த மாதிரிலாம் ட்ரெண்ட் லைன்ஸ்லாம் வந்து போட முடியுது, கனெக்ட் பண்ண முடியுது அப்படின்னா, இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பொறுமையாக வெயிட் பண்ண வேண்டியதான். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வர்றான் பார்த்தீங்களா, வர்ற நேரத்தில் செல் அழகாக கிளப்போம். எது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த டார்கெட்டாக வச்சுக்கலாம், இது வரைக்கும் வச்சுக்கலாம். ஏன் திரும்ப வந்து அதே மாதிரி பேட்டர்ன் மாதிரி வருதா டார்கெட்? இல்லை அப்படின்னா இன்னொன்று பண்ணலாம். என்னது? ஹையர் ஐ பண்ணானா க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ கீழே வந்துட்டு இந்த இடத்துலேருந்து மறுபடியும் ஒரு க்ரீன் ஆகி மேலே போனோன்னா கண்டிப்பாக இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் லெவல் இங்கே இருக்குது, அடுத்த லெவல் இங்கே இருக்குது. ஆனால் இங்கே எப்படி வந்து பிரேக் பண்ணி கீழே வந்தானோ அதே மாதிரி இங்கேயும் பிரேக் பண்ணி கீழே தான் போகணும். கீழே போயிட்டு மறுபடியும் வந்து அந்த சப்போர்ட் லெவலுக்கே வந்தோன்னே எப்படி வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துருக்குறான் பார்த்தீங்களா? சப்போர்ட் ஜோனுக்குள்ளார வந்தோடனே இங்கேருந்துலாம் கரெக்டாக வந்து இப்படிலாம் வந்துட்டான். ஆனால் இதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணியிருக்கான்? இந்த சப்போர்ட் என்ட்ரி ஏட்டு எக்ஸிட் இந்த லெவல்லேருந்தே எடுத்து வந்துடலாம். மேலே போய் இதை கட் பண்ணணும். இதை கட் பண்ணானா மேலே போயிடுவான். கரெக்டாக கட் பண்ணானா, கட் பண்ணி எவ்வளோ பொறுமையாக போயிருக்கான் பார்த்தீங்களா? பையர்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுதா? செல்லர்ஸ் ஈஸியாக கொண்டுட்டு வந்துட்டாங்க, மார்க்கெட்டை கீழே கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஆனால் பை ஆகி போகிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கான் தெரியுதா? தொடர் முயற்சியை வந்து பண்ணிகிட்டே இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகுது. ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போய் தான் இவ்வளோ தூரம் வரைக்கும் போச்சு. ஆனால் இங்கே இருந்த பையிங் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இங்கே இருக்கிற பையிங் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு. பையர்ஸே இல்லை. இந்த இடத்துல செல் ஆஃப் ஆச்சு, அப்படியே கீழே வரைக்கும் போயிருமா அப்படின்னா கீழே வந்து போகலை. ஏன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்களே, இங்கே தான் பையிங்கே வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்குது. அப்படியே மறுபடியும் பயந்துட்டு எல்லாம் செல் பண்ணுறாங்களா? இல்லை. ஏன்னா மார்க்கெட் மேலேருந்தே கீழே வந்துட்டு ரொம்ப தூரம் வந்துருச்சு கீழே. இன்னும் செல்லாகும் நடக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்போ பை வந்து ஆகுது. ஆனால் வந்து நம்பிக்கையே இல்லை பையர்ஸ்க்கு. இல்லைன்னா சக்தி இல்லைன்னு சொல்லலாம். சக்தியே இல்லை பையர்ஸ்க்கு. என்ன நடந்துட்டு இருக்கு? தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் ஆகுது. அங்கே போனாலே ரிஜெக்ட் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் வந்தாலே ரிஜெக்ட் ஆகுது. அதுக்கு மேலே அவனால் வந்து போகவே முடியல. இங்கெல்லாம் வந்து சுத்தமாகவே அவனுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கு. அப்போ என்ன பண்ணுறான்? இந்த இடத்துல நல்ல ஒரு செல் ஆஃப் நடக்குது. இங்கே எப்படி நடந்து கீழே வர்ற மாதிரி காமிச்சானோ அது வந்து இன்னைக்கு வந்து ஆரம்பத்துலேயே வந்து நடந்தது. இந்த செல் ஆஃப் நடந்து இதுதான் ட்ரிகர் பாயிண்ட்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டு இருக்குது ப்ரைஸு. இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது இதுதான் ட்ரிகர் பாயிண்ட்டு. இந்த ட்ரிகர் பாயிண்ட்டு வந்த உடனே என்ன இருக்குது? ப்ரைஸு கடன்னு கீழே வர ட்ரை பண்ணிடுறேன். எங்கே? இன்னைக்கு லோக்கு. இன்னைக்கு இதுதான் வந்து லோ. இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணா அப்படின்னா என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இன்னும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்? ப்ரைஸு பெருசாக விழுந்துருக்கிறான், கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கிறான். இங்கே ஒரு ட்ரிகர் ஆச்சு. இந்த ட்ரிகர்லேருந்து என்ன ஆயிருக்குது? அவன் பாட்டுக்கு வந்து கீழே போயிட்டான். புதுலோ வச்சிருக்கானா? ஒரு பெரிய ஃபாலாக இருக்குது, ஒரு க்ரீன் க்ளோஸ் வச்சிருக்குது. அங்கேருந்து வந்து கொஞ்சம் மேலே போனான்னா எவ்வளோ தூரம்? ஒரு 50%. இந்த 50% வரைக்கும் மேலே போயிடுது ப்ரைஸு. திரும்ப கீழே வரும்போது ஃபெயில்டு லோ. இங்கேருந்து மேலே போக ஆரம்பித்தான். ஆச்சரியகரமாக மேலே இவ்வளோ தூரம் போயிட்டான். நம்ம இந்த ஹை இங்கே இருக்குது, இந்த ஹை வரைக்கும் போவான்னு எதிர்பார்த்து நம்ம இந்த இடம் வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்துக்கலாம். ஒரு வேளை நீங்கள் இங்கே ட்ரேட் எடுக்கலை அப்படின்னா இதை செல் ட்ரேடாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருந்துக்கலாம். செல் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆயிருந்திருக்கும்? ப்ரைஸு பக்கத்துலேயே க்ளோஸ் வச்சுருக்கான். அப்போ நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. சரி பார்த்துக்கலாம், மேலே போய் க்ளோஸ் வச்சா பார்த்துக்கலாம். ஏன்னா இவ்வளோ தூரம் மேலே வந்துட்டான், இதுக்கப்புறம் இன்னுமா போயிட போகிறான்? கொஞ்சம் ஒரு ரிவர்ஸ் வந்துட்டு தானே போவான். அந்த மைண்ட் செட்டில் தான் ட்ரேட் எடுப்போம் நம்ம. இந்த இடத்துல எடுத்த உடனே அடுத்த கேனில் மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான். சரி, இது ஏதோ வேறு ஏதோ பண்ணுறான்.
லெட்ஸ் வெயிட் ஃபார் வாட்? பியரிஷ்னஸ், இல்லை ஒரு தேக்கம், ஏதோ ஒன்றுக்காக வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அதே சமயத்தில் அப்படியே லெஃப்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக விழுந்து ஒரு புல் பேக் போனால் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் தான் கீழே இவ்வளோ தூரம் வந்தது ப்ரைஸு. இதை கட் பண்ணோம்ல, அதை கட் பண்ணால் தானே மேலே போவான். சரி ஓகே, இங்கே வந்தானா லெட்ஸ் ட்ரை எ செல். என்ன ஆயிடுச்சு, இங்கே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக நிற்கிது ப்ரைஸ் இந்த இடத்துல. 1.5 மணி நேரமாக எங்கே இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து மூவ் ஆகி வந்த ப்ரைஸு 1.5 மணி நேரமாக நின்றுட்டு அங்கேருந்து வந்து கீழே போக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ என்ன அர்த்தம், இந்த செல் ஆஃப் நடந்துருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு கீழே போகணும். இப்போ இந்த மாதிரி கீழே வருது பார்த்தீங்களா ப்ரைஸு, இந்த கீழே வர்ற ப்ரைஸு இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணாலும் இந்த ஹையை கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணாதான் இன்னும் மேலே போவோம், நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா பையர்ஸ் வந்து நம்பிக்கையாக கொண்டுட்டு வந்துருக்காங்க மார்க்கெட்டை. எப்போவுமே நான் வந்து நிறைய தடவை வந்து சொல்லியிருக்கிறேன், ஒரு மார்க்கெட்டு இவ்வளோ தூரம் வந்து ஃபாலோ ஆகுது அப்படின்னா திரும்பவும் வந்து ரைஸ் இவ்வளோ தூரம் கொடுக்கறது ரொம்பவே கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இது நியூயார்க் செஷனில் இந்த மாதிரி விழுந்ததுன்னா இவ்வளோ பெரிய ரைஸை வந்து நம்மளால் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. இது ஏதோ இன்றைக்கி வந்து இந்த மாதிரி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது, என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு வேளை கீழே பையில் இருந்தீங்க அப்படின்னா. இல்லை அப்படின்னா இப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, இதுதான் பொறுமையாக வந்து இப்படி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை ப்ரீவியஸ் ஹையை வந்து மறுபடியும் கீழே வந்துட்டு மேலே போகும்போது இப்படி கட் பண்ணான்னா இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ரொம்ப தூரம் மேலே வந்ததுனால இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷனை எதிர்பார்க்கலாம் நம்ம. இப்போ நீங்கள் இதுலேயே நீங்கள் 1 ஹவர் போய் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நல்லா வந்து விழுந்தது ப்ரைஸு, இந்த விழுறதுக்கு முன்னாடி இப்படி போனான், கீழே வந்துக்கிட்டே இருந்தான், இதுலேயும் கீழே வந்துக்கிட்டே தான் இருந்தது. ஒரு கட்டத்தில் பிரேக் ஆகி நல்லா கீழே வந்துட்டான். இந்த பிரேக் ஆகி கீழே வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய ஃபால் ஆச்சு. இந்த சப்போர்ட் லெவல்லேருந்து கொஞ்சம் மேலே வந்தேன், மறுபடியும் எனக்கு பெரிய ஃபால் ஆச்சு. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா கொஞ்சம் மேலே வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து கீழே வரணும். இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் இந்த லோக்கு கீழே இருக்க லிக்விடிட்டி எடுக்கல. அப்போ இந்த லோ வரைக்கும் வர்ற மாதிரி வந்துட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ தொடர்ந்து வந்து இன்னும் கூட கொஞ்சம் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு. அப்படி தான் நடக்குது மார்க்கெட்டு. ஆனால் என்ன நடந்தது, அப்படியே வந்து ஆப்போசிட்டாக வந்து நடந்தது. என்னது, லெவல்லாம் அதே லெவலில் தான் இருக்கிறான், இன்னும் இந்த லெவலை விடவே இல்லை. எவ்வளோ நாளாக, 1 2 3 4 5 6 7 8 9 ட்ரேடிங் டேஸ் ஆகிடுச்சு. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது மார்க்கெட், 9 ட்ரேடிங் டேஸ். ஆனால் இன்றைக்கி தான் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸாக இருக்கிறதுலே எக்ஸ்ட்ரீம் லோ இங்கே இருக்குது. இந்த லோக்கு இன்னும் வரல, ப்ரைஸ் மேலே போகிற மாதிரி போயிருக்கிறான். ஆனால் ப்ரீவியஸ் லெவலுக்கு போனோன்னா ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்குது. நல்ல பையிங் இருக்கிறதுனால ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் நல்லா வச்சிட்டான். அதனால் இதை மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணி மேலே கொண்டு போகிறது தான் வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ பெரிய ரைஸுக்கு ஒரு சின்ன புல் பேக் வந்துட்டு மறுபடியும் மேலே நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். ரொம்ப இது வந்து ட்ரேட் எடுத்துகிட்டு 1.5 மணி நேரமாலாம் இதை வந்து பார்த்துட்டு உட்காந்துருக்கணுமா அப்படின்னா உட்காந்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. நோ அதற்கோ ட்ரேடு தான் பண்ணணும் ஆகிடுச்சுன்னா இதோட நம்மளுக்கு என்ன வேலை இருக்குது. 1.5 மணி நேரம் என்ன, 9 மணி நேரம் ஆனாலும் நம்ம உட்காந்துருக்க தான் போகிறோம். எதுக்காக, மேலே போய் க்ளோஸ் மட்டும் வச்சிடவே கூடாது. மேலே போய் க்ளோஸ் வச்சதுன்னா அவ்வளோதான், இன்னும் மேலே போகிறான்னு அர்த்தம். எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ணக்கூடாது, இனிமேல் இப்படி கீழே தான் இப்படியே வந்துக்கிட்டே இருக்கணும். இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணவே கூடாது. ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் வரலாம், ஆனால் கட் பண்ணக்கூடாது. சரிங்களா? சரி ஓகே, இதை தொடர்ந்து வந்து நீங்கள் கவனித்து பார்த்துக்கிட்டே இருங்க. என்ன நடந்தது அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம சந்திக்கும் போது வந்து பேசுவோம். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக வந்து நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.